ஆகஸ்ட் மாதம் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்துக்கு கோலாலம்பூரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமல்ல. அந்த நேரத்தில் அடைமழையால் சில சம்பவங்கள் தற்செயலாக நிகழ்ந்ததாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலியா முஸ்தபா கூறியிருக்கின்றார். நில அமிழ்வு ஏற்பட்டதிலிருந்து கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL அங்கு நில அமைப்பு மீதான ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அது தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் கூறினார். மேலும் நிலத்தடி துவாரங்களையும் மண் அசைவையும் கண்டறிய உரிய புவி இயற்பியல் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அதே நீண்ட கால திட்டமாக போர்ஹோல் முறையில் மண்ணில் ஆழமாக துளையிட்டு DBKL மண்ணாய்வை மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் சபுத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஜலியா இவ்வாறு பதிலளித்தார். மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு ஏற்பட்டதற்கு புவியியல் மற்றும் மண் அமைப்பு முறையே காரணம் என இதற்கு முன் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரஜையான 48 வயது விஜயலட்சுமி ஆகஸ்ட் 23 மலாயன் மென்ஷன் முன்புறம் நடந்து சென்றபோது 8 மீட்டர் ஆழத்திற்கு திடீரென தோன்றிய பள்ளத்தில் விழுந்து காணாமல் போனார்.